பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனைத் தொடர்ந்து சிக்கனப் பிடித்தாய் எங்கெழுந்து நான் இனி செல்வேன் ஈசனே. அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எனது பதிவானது நான் சொல்லுகிற செய்தி பலருக்கு அதிர்ச்சியையும் பலருக்கு பெரும் வியப்பையும் ஏற்படுத்தும் என்பதை நான் அறிவேன். என் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் அற்புதமாக நிகழ்ந்தேறி இருக்கிறது. ஆனால் அது பற்றியெல்லாம் நான் விவரித்து கொண்டதில்லை. எல்லா மனிதர்களுக்குமே இது மாதிரியான அனுபவங்கள் சாத்தியமான ஒன்றுதான் என்று நான் கடந்து வந்திருக்கிறேன். திருவண்ணாமலை தரிசனம் என்பது என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திருவண்ணாமலை தரிசனம் என்பது ஆண்டுக்கு சில முறையும் பல முறையும் தொடர்கின்ற ஒன்றாக இருந்திருக்கிறது. என் பிள்ளைகள் பிஞ்சு பிராயத்திலே இருந்த பொழுதே அவர்களையும் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். குடும்பத்தோடு வந்திருக்கிறேன், நண்பர்களோடு வந்திருக்கிறேன், அன்பர்களோடு வந்திருக்கிறேன். யாருமில்லாமல் ஏகாந்தமாக நான் மட்டும் வந்து அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு ஆனந்த தியானத்திலே ஆழ்ந்து போயிருக்கிறேன். இது ஒரு இயல்பான நிகழ்வாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. இன்றும் அப்படித்தான் ஏகாந்தமாக நான் இறைவனின் திருவடிகளை தரிசித்து தியானத்திலே ஆழ்ந்து அந்த அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலைக்கு வந்தேன். கருணானந்தர் ஆசிரமத்திலே தங்கிவிட்டு அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு ஆசிரமத்திலேயே முகாம்பி அம்மன் முன்னிலையிலே தியானத்திலே ஆழ்ந்து போனேன். நான் நித்திரைக்கு செல்வதற்கு முன்னால் ஆன்மீக தலத்திலே ஆழ்ந்த ஆழமான சிந்தனை கொண்ட கருணானந்தர் என்கிற பேராசிரியர் கருணாகரன் அவர்கள் அலைபேசியிலே அலாவினார்கள். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் கிட்ட இருக்கிறது. அந்த இறை அனுபவத்தை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். நாளை அந்த அனுபவத்தின் உணர்வுகளோடு நாம் சந்திப்போம் என்று சொன்னார்கள். அவர்கள் தெரிவித்த அந்த அனுபவம் இப்படிப்பட்ட ஒரு பிரளயமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நடுநசியில் நள்ளிரவில் என்னை ஆட்கொண்ட அந்த அருட்பேராற்றல் என்னை ஒரு புதிய பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று என்னுள்ளே ஆழமான தாக்கத்தை, பெருவெடிப்பை, பேருணர்வை எனக்கு ஏற்படுத்தி நான் அந்த அதிர்ச்சியிலே மூர்ச்சையானேன். நீ சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும், துறவு பூண்டு உலகிலே வளம் பெற வேண்டும், உன்னிலிருந்து நான் செயலாற்றப் போகிறேன் மகனே, புறப்படுவாயாக என்று என்னை ஆட்கொண்ட இறை பேராற்றல் என்னை பேரின்ப
அந்த கடலிலே மூழ்கடித்து என்னை திணற வைத்தது. இறைவனிடத்திலே நான் மன்றாடினேன். நான் தற்பொழுதும் துறவை வாழ்க்கையைத்தானே வாழ்ந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. இது கிடைத்தால்தான் என் வாழ்க்கை என்று நான் அலைமோதியது இல்லை. எதற்காகவும் நான் அல்லாடியது இல்லை. உணவை கூட நான் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலே இருந்து என் அன்னையிடம் எனக்கு இந்த உணவுதான் வேண்டுமென்று ஒரு நாளும் கேட்டதில்லை, பிடிவாதம் பிடித்ததில்லை. என் மனைவியிடம் கேட்டதில்லை, என் பிள்ளைகளிடத்திலே சொன்னதில்லை. எனக்கு எது கிடைக்கிறதோ அதை அமிழ்தமாக நான் உண்டு கடந்து வந்திருக்கிறேன். வீட்டிலே மட்டுமல்ல, அது உணவு விடுதிகளானாலும் சரி, உற்றார் உறவினர்கள் வீடுகளானாலும் சரி, அது எங்கிருந்தாலும் நான் பெறக்கூடிய உணவை அது இறைவன் தந்த அமிழ்தமாகவே அருந்தி வந்திருக்கிறேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்காகவும் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் எனக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிய பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். இறைவா, அன்பான மனைவி, அன்பும் அறிவும் நிறைந்த பிள்ளைகள், பேரன்பை பொழிகின்ற பேரப்பிள்ளைகள், உயிருக்கு உயிரான உறவுகள், உயிருக்கும் மேலான நட்புகள், இப்படி ஒரு தெளிந்த நீரோடையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை. என் வாழ்க்கைக்கு போதுமான பொருளாதாரத்தையும் நீ ஈர்ந்திருக்கிறாய். இப்படி சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கையை தாண்டி அதை கடந்து நான் துறவை மேற்கொண்டு என்ன செய்ய போகிறேன்? எனக்கு மீண்டும் ஒரு துறவா என்று மன்றாடினேன். இறைவன், அந்த ஈசன் என் நெஞ்சிலே கால் பதித்து நான் கவிழ்ந்து போயிருக்கிற அந்த ஆழ்ந்த உணர்வுகளிலே பதிவு செய்தான். நீ துறவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே தான் உன்னிலிருந்து நான் செயலாற்ற ஆசைப்படுகிறேன். உன்னுடைய உறவுகளை, உன்னுடைய நட்புகளை, உறவுகளை, அவர்கள் மத்தியிலே அவர்கள் மீது நீ வைத்திருக்கக்கூடிய பேரன்பை பிரிந்து வர வேண்டும் என்பதல்ல துறவு. எப்படியும் உன்னுடைய குடும்பத்தின் மீது, உன்னுடைய பிள்ளைகளின் மீது, பேரப்பிள்ளைகளின் மீது, உறவுகளின் மீது நீ பேரன்பு வைத்திருக்கிறாயோ, அந்த பேரன்பை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் நீ பகிர்ந்தளிக்க வேண்டும். அவர்கள் மீதும் அந்த பேரன்பை பொழிய வேண்டும். துறப்பது அல்ல துறவு, அன்பை பெருக்குவதுதான் துறவு. சுயநலங்களையும் ஆசாபாசங்களையும் துறப்பது மட்டுமல்ல, அன்பை பெருக்குவதுதான் துறவு. அந்த பெருநெறியை மேற்கொள்வதற்கு நீ அர்ப்பணித்துக்கொள் மகனே என்று ஆணையிட்டிருக்கிறான். இறைவனின் அந்த பெருங்கருணை, அந்த பேராற்றல் என்னை ஆட்கொண்டது. அது இறை தரிசனமா அல்லது என்னுள்ளே எழுந்த ஒரு பிரமையா என்று கூட பிரித்து பார்க்க முடியாத பேரதிர்வில், பேருணர்வில் நான் திளைத்து போனேன். இது விவரிக்க முடியாத இந்த உணர்வை நான் எப்படி விவரிப்பது என்று தெரியாமல் அந்த பேரானந்தத்தில், அந்த பேருணர்வின்
கலக்கத்தில் அதில் ஆழ்ந்து போய் என் கண்களில் நீர் சொரிந்து கண்ணீர் மல்கி கரைந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீரை எடுத்து இந்த புண்ணிய பூமியிலே தெளித்து விட்டுத்தான் இந்த பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இறைவன் என்ன சொல்லப் போகிறான், என்ன வழிகாட்டப் போகிறான் என்பதை நான் இனிமேல்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பேரருள் எனக்கு ஆணையிடுகிறது. உன்னுள்ளே இருந்து நான் இந்த உலகில் செயலாற்றப் போகிறேன். உன் பார்வைப்பட்ட இடமெல்லாம், பார்வைப்பட்ட மனிதர்களெல்லாம் கர்ம வினைகள் களைந்து துன்பத்திலே இருந்து மீளப் போகிறார்கள். உன் தீண்டுதல் பெற்றவர்களெல்லாம் மோட்சத்தின் கதவுகளை திறந்து முழுமை பெறப் போகிறார்கள். இந்த உலகம் தர்மத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும். கர்மத்தின் விதிகளினால், கர்மாவினால் கட்டுண்டு ஏராளமான பேர் துன்பத்திலே துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் உயிர் மூச்சு ஊசலாடி கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் கரை சேர்ப்பதற்கு நான் இந்த மண்ணிலே கால்பதிக்கிறேன். மகனே, நீ புறப்படு என்று இறைவன் ஆணையிடுகிறான். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தீர்மானிப்பதாக தெளிவுபடுத்துகிறான். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த பூவுலகின் புதிய மாற்றத்திற்கு என்னையும் கருவியாக்கி இருக்கிற அந்த பேரருளின் பேராற்றலின் பெருங்கருணையினால் நான் கரைந்து போயிருக்கிறேன். இந்த பூமியிலே தர்மம் தழைத்தோங்க அவன் காட்டும் பாதையிலே பயணிப்பதற்கு நான் அர்ப்பணித்து கொண்டு விட்டேன். இந்த பயணத்தில் பங்கேற்று புண்ணியத்தின் பெரும்பயனில் சங்கமிப்பதற்கு சாத்தியமுள்ளவர்களே வாருங்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.